எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற காலேஜுக்கு ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் நடத்தணும்? ரெண்டாவது வந்து இங்க வந்து கிளியர் அட்வான்டேஜ் எப்படின்னா நீட்ல வந்து பிரைவேட் கோச்சிங் போறவங்க ஒரு வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு கேப் இயர் எடுத்து டியூஷனுக்கு போய் தான் பெரும்பாலானோர் இப்போ நீட்டுக்கு வராங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யாரும் நீட்டுக்கு உடனே மெடிக்கல் காலேஜ் போறது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீட்ல நல்ல மார்க் வாங்குறவங்க 1 இயர் இதுக்காகவே கோச்சிங் கிளாஸ் போறாங்க. அது கிளியர்லி புட்ஸ் பீப்புள் இந்த லோவர் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி அட் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு எந்த விதமான வெயிட்டேஜும் கொடுக்காதனால அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. ஒரு 12 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அது இதுன்னு போடுறது, அதை எதுலையுமே கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது வந்து என்னால் புத்திமுட்டா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீட் தேவையே கிடையாது. முன்னாடியெல்லாம் ஒரு இருக்கும், முன்னாடி வந்து எப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு 50% வெயிட்டேஜ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 50% வெயிட்டேஜ் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே நடத்துது. ஃப்ரம் அ ஃபெடரல் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் கிரைட்டீரியா செட் பண்ணக்கூடாது, அவங்க எக்ஸாம் நடத்தக்கூடாது. எப்படியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தணும்னு நினச்சா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அந்த எக்ஸாமை. அப்படியே அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினாலும் 12ஆம் கிளாஸ் மார்க்கையும் கணக்கில் எடுத்துக்கணும் தான் என்னுடைய பொசிஷன். ஆனால் அரசாங்க பள்ளிகளுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு முழுமையாக வரவேற்கிறேன். ஏன்னா அரசாங்க பள்ளியில் சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கவங்க தான் போகிறாங்க. யாரும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ எந்த அரசியல்வாதியோ எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பிள்ளையோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அதனால் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கும் இடஒதுக்கீடை முழுமையாக நான் வரவேற்கிறேன். இல்லை, இப்போ இன்னொரு சார்ஜ் வந்து இப்போ அந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து இப்போ உங்களுடைய தாயார் அவங்க மேடம் நளினி சிதம்பரம் அப்பியர் ஆனது ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தோ ஷீ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். ரெண்டாவது அந்த கேஸில் யார் பெட்டிஷனர்னு உங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியாது, யார் ஜட்ஜின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது, எத்தனை வக்கீல் யாருக்கெல்லாம் ஆஜரானாங்கன்னா கேட்டால் தெரியாது. நான் அப்புறம் கேட்டாக்க ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு வைகோ சார்ந்தவங்கெல்லாம் வாதாடினாங்க, அப்போ அவங்களே அந்த கொலையில் சம்மந்தப்படுத்திடலாமா? வக்கீலோட என்ன தொழில் தர்மம் என்ன? வர கேஸை மனுதாரர் யாராக இருக்கிறாங்களோ அந்த மனுதாரருடைய வாதத்தை கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறது, தீர்ப்பு கொடுக்க வேண்டியது ஜட்ஜோட வேலை. ஜட்ஜு வக்கீல் ஒன்றும் தீர்ப்பு கொடுக்குறது இல்லையே, வக்கீல் வாதம் தானே பண்ணுறாங்க. வேற யார் இன்னைக்கு அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் வக்கீல் ஏன் வக்கீல் ஒரே ஒரு வக்கீல் தான் ஆஜரானாங்களா? அந்த ஒரு வக்கீலும் யாருக்காக ஆஜரானாங்களோ யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்காக தானே ஆஜரானாங்க. அதனால் இவர் வக்கீலை போய் நீங்கள் ஏன் ஆஜரானீங்கன்னு கேட்குறது தப்பு. அப்போ நான் போய் திரு வைகோ அவர்களை கேட்கலாமா, நீங்கள் எதுக்கு போய் ராஜீவ்காந்தியோடைய கொலையாளிகளுக்கு ஆஜரானீங்க, நீங்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கீங்களேன்னு கேட்கலாமா? எத்தனையோ விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க எங்களுடைய பொசிஷனுக்கு மாறுபட்டு இருந்திருக்கிறாங்களே. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு வக்கீல் ஏன் ஆஜரானான்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேம் ஆர்குமெண்ட். ஏன் எங்கள் அம்மா வந்து ஒரு அரசியல் குடும்பம், அதாவது எங்கள் அப்பாவும் நானும் அரசியல் இருக்கிறதுனால அவங்க பேர் பிரபலம். மற்ற வக்கீல் பேர்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அம்மா வந்து பார்ட்டி மெம்பர் கிடையாது இல்லையா? கிடையாது, காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர்.